жду. Еще прийти от меня покупать. Хорошо. நீங்கள் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச்சுக்குள்ளே வர எல்லா லேடிஸுமே வந்து அந்த தலையை ஸ்கார்ஃப் வச்சு கவர் பண்ணிட்டு தான் வராங்க. நிறைய பேர் இருக்கானுங்க. எங்கள் வெளியில் நாங்கள் பார்த்துட்டோன்னா நம்ம ஊர் மாதிரியே பான் ப்ராக் போட்டு துப்புறானுங்க. இந்த ஊருக்காரனே வித்தியாசமாக பார்ப்பான் போல், என்னடா போட்டு துப்புறீங்கன்னு. எங்கே போனாலும் பான் ப்ராக் விட்டுட்டு வர மாட்டேங்கிறானுங்க. ஸோ ஹலோ, வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து அர்மேனியாவில் இருக்கோங்க, ஏரவான்ங்கிற கேபிட்டல் சிட்டியில் இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து கம் மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க, கொஞ்சம் ஃபேமஸான மார்க்கெட்டு. நம்ம கடைசியாக கம் மார்க்கெட் வந்து நம்ம மாஸ்கோவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த சோவியத் யூனியனில் இருந்த மெயின் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு எல்லாமே வந்து கம்முன்னு தான் பேர் வச்சாங்க. அதனால அந்த மாஸ்கோவில் இருந்ததும் அதே கம் மார்க்கெட்டு, இப்போ ஏரவானில் இருக்கிறதும் கம் மார்க்கெட்டு. கொஞ்சம் அது நம்ம ஊர் உழவரசு அந்த மாதிரி தாங்க. இந்த வீட்டில் ஃபார்மர்ஸ்லாம் அவங்க வந்து அந்த காய்கறி அது விற்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரைடு ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏர்புனி ஃபோர்ட்ரஸ் ஒன்று இருக்குங்க, ஏர்புனி கோட்டை. அதை ஒன்று பார்த்துட்டு அப்படியே இந்த ஏரவானோட ட்ரெயின் ஸ்டேஷன் நான் உங்களுக்கு காமிக்கணும். நான் போன டைம் ஜார்ஜியாவிலேருந்து அர்மேனியா ட்ரெயினில் தாங்க வந்தேன். ட்ரெயின் ஸ்டேஷன் செம்மையாக இருக்கும், அதையும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால தான் ஊரே செம்ம இதாக இருக்குது, அமைதியாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம கம் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம மெட்ரோ எடுக்கலாங்க. பழைய சோவியத் யூனியன் கண்ட்ரி வந்துட்டு மெட்ரோ எடுக்காமல் போனால் நல்லா இருக்காது. சோவியத் யூனியனில் கட்டின மெட்ரோ எல்லாமே வந்து பக்காவாக கட்டி வச்சுருந்துருப்பாங்க. நம்ம போகலாம். இங்கே வந்து ரிப்பப்ளிக் ஸ்கொயர் மெட்ரோ தாங்க பக்கம். இதில் என்ன காமெடினா, நான் நடந்து போனாலும் 22 நிமிஷம் ஆகுது, நான் மெட்ரோவில் போய் போனால் 25 நிமிஷம் ஆகுதுங்க. ஏன்னா அந்த கம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 1.58 கிலோமீட்டர் தான். நம்ம ரிப்பப்ளிக் ஸ்கொயர் நடந்து அது ஸ்டாப்லேருந்து அங்கேருந்து இன்னொரு ஸ்டாப் போகணும். அந்த ஸ்டாப்லேருந்து அந்த கம் மார்க்கெட் இன்னொரு 1 கிலோமீட்ரு. எப்படி போகிறோம் பார்த்தீங்களா? பட் என்னென்னா அந்த மெட்ரோ எடுத்து பார்க்கணும், அதனால. ஸோ தாங்க மெட்ரோ ஸ்டாப் பக்கத்தால் போகலாம். உள்ள நம்ம வந்து டிக்கெட்டு வந்து அதே தாங்க, பஸ்ஸில் எவ்வளோ வருமோ அதே தான், அதே 100 திரம் தான். ஸோ உங்களுக்கு இதாங்க டோக்கன் மாதிரி அந்த பிளாஸ்டிக் டோக்கன் தான் தருவாங்க. அது நம்ம அங்கே போய் போடணும். ஏன்னா இங்கே வந்து மெட்ரோக்குள்ளே வீடியோ நாட் அலவுடாமா, அதனால நான் எடுக்கலைங்க. ஏன்னா இந்த டோக்கன் 100 திராமு. ஸோ இதாங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு காலியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஷன்லலாம் பெருசாக இது வந்து நம்ம மாஸ்கோ இல்லை உக்ரைனு இல்லை நம்ம உஸ்பெகிஸ்தானில் கூட பார்த்தோங்க. உஸ்பெகிஸ்தானில் கூட எவ்வளோ கிராண்டாக இருக்கும். இங்கே வந்து சும்மா சிம்பிளாக அப்படியே வச்சிட்டாங்க. பெருசாக எந்த ஒரு டிசைனு அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் அந்த சிம்பிளாக இருக்கிறதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம அந்த சிம்பனி ஆஃப் ஸ்டோன்ஸ்ன்னு நம்ம ஒன்று போய் பார்த்துருப்போம், அந்த கார்னி டெம்பிள் பக்கத்தால். அதே டிசைனில் இருக்குங்க. இது வந்து ரிப்பப்ளிக் ஸ்கொயரோட ஸ்டாப்பு. சொல்ல போனால் மெட்ரோ ஏற வந்ததே நான் ஒருத்தன் தாங்க வந்திருக்கேன், யாருமே இல்லை. எனக்கு ஒருத்தனுக்காக மெட்ரோ ஓடுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம பார்த்த எல்லா ஸ்டேஷனும் இந்த கடைசியில் வந்து அதான் ஏதோ டிசைன் இருக்குன்னு வந்தேன். கடைசியில் வந்து இங்கே கண்ணாடி மாதிரி வச்சு விட்டாங்க, அவ்வளோதான். சரி, நம்ம போய் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சைடா இல்லை இந்த சைடானே தெரில. இந்த சைடு ஆள் இருந்தால் கூட கேட்கலாம், எந்த சைடுங்க மெட்ரோ அப்படின்னு. ஸோ இதாங்க பிளச்சார்ட்ஸ் ரெஸ்பப்ளிக். நம்ம இது மாஸ்கோவில் கூட இதே பேரில் இருக்குமே, பிளச்சார்ட்ஸ் ரெஸ்பப்ளிக். யாரெல்லாம் அந்த மாஸ்கோ மெட்ரோ டூர் பார்த்துருந்தீங்க? இங்கே வந்து இன்னும் 3 நிமிஷம் இருக்குங்க வரக்கு. ஸோ இதாங்க மெட்ரோக்குள்ளே அது என்ன எப்படி. ஸோ இந்த மெட்ரோ பாருங்களேன், இது கூட இது ஓரளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும். இது இந்த ஏதோ சிலிண்டர் ஓவல் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கே நம்ம இங்கேருந்து அப்படியே வெளில போகணும். இங்கேருந்து திரும்ப ஒரு 1.25 கிலோமீட்டர் போக நம்ம நடக்கணுங்க. நம்ம வந்தாச்சுங்க. அதாங்க அந்த கம் மார்க்கெட்டு அங்கே இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போகலாம். அப்படியே இதில் ஸ்ட்ரைட்டாக நடந்து போனால் ட்ரெயின் ஸ்டேஷன் வரும். நான் ஃபஸ்ட்டு அர்மேனியா வரும்போது நான் ஃபஸ்ட்டு போன இடமே இது தான். அங்கே ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து வந்தேன், பார்த்தேன் இது இங்கே தான் இருந்தது. இதை பார்த்துட்டு தான் அடுத்தது நேஷ்னல் மியூசியம் போனேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹோட்டலுக்கு போனேன். பட் இந்த டைம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக டிஃபரு. ஸோ இதாங்க அந்த கம் மார்க்கெட்டு. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர உள்ளே போனால் செமையாக இருக்கும். நம்ம உள்ளே போகலாம்.
ஸோ அதுதாங்க வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நம்ம உஸ்பெகிஸ்தானு எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு விற்றுட்ருப்பாங்க. போகும்போது அந்த இது ஒன்று தான் நான் வாங்கிட்டு போகணும். இஸ்ரா ஸ்டேஷன் வாங்கிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள், சாம்பிள் தரேன். இதாக் ஸோ என்னது இது ஆமாம் இது இதாங்க இந்த ஊரோட ஃபேமஸ். இங்கேயும் ஃபேமஸ்ஸு, ஜார்ஜியாலையும் ஃபேமஸ்ஸு. வால்நட்டுங்க, இது அங்கே தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாலை மாதிரி, அதுதான் இது. நல்லாயிருக்கும். நான் போகும்போது ஒன்று வாங்கிட்டு போகணும். ரஷ்யாலையும் இது ஃபேமஸ்ஸு, ஜார்ஜியாவில் ஃபேமஸ்ஸு, அர்மேனியாவில் ஃபேமஸ். சொல்லப்போனால் பழைய சோவியத் யூனியனில் முக்கால்வாசி பக்கம் இது ஃபேமஸ் தாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் கூட்டம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமைனால கூட்டம் இல்லை போல். நான் போன டைம் வரும்போதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, அத்தனை பேர் இருந்தாங்க. இந்த டைமு கூட்டமே இல்லை. இங்கே நம்ம ஊர் அந்த திருப்பதி லட்டு மாதிரி, பீட்ரூட் லட்டு. ஏன்னா அது வேணால் அந்த ஸ்வீட்டு நம்ம டர்க்கியில் இருக்கும். அப்புறம் அத்திப்பழம் இருக்கும், திராட்சை, வால்நட்ஸு, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்கள். அப்புறம் இங்கே ஒயின், பொமக்ரானட் ஒயின் கூட விற்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. Это вино? Сколько? 1000 dirham. ஓகே, 50 கிராம். ஓகே, இது வந்து 1000 திராம் ஆமாங்க, 550 கிராமு. என்னது இந்த பொமக்ரானட் ஒயின். ஆமாம், மேபி நான் ஒன்று வாங்கிட்டு போவேன். ஏன்னா இது 50 கிராம்னா ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இது ஒன்று வாங்குறேங்க, இந்த பொமக்ரானட் ஒயின் 1000 திராம். ஓகே, குப்பி தான் ஷோ. மீதி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ஆர் பிராந்தி அது கூட விற்பாங்க. இதெல்லாம் இங்கே ஃபேமஸ். இது கோன்யாக்குன்னு சொல்லுவாங்க. இதுலேயே உங்களுக்கு பெருசு வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். பசிப்பு நம்மள வாங்கியாச்சு 1000 திராமுக்கு. நம்ம அடுத்தது அப்படியே கிளம்பலாம். போய் இங்கேருந்து நான் இன்னும் என்கிட்ட 5000 திராம் தான் இருந்தது. அதில் இங்கே ஒரு 1000னா இன்னும் 4000 திராம் தான் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி தான் கடைசி நாள், அதனால் மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ அங்கே அப்படியே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இதாங்க மார்க்கெட்டோட இது. அர்மேனியா வந்தீங்கன்னா மஸ்ட்டு விசிட் இந்த கம் மார்க்கெட்டு. இங்கே என்னங்க எல்லா கடையும் இப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல், இல்லை ஓப்பனே பண்ணலையாட்டிருக்கு. அந்த சைடெலாம் காலியாக இருக்குது. ஆமாம், அர்மேனியன்ஸ் வந்து எப்பவுமே 12 மணி 1 மணிக்கு தான் ஸ்டார்டிங்கு இவங்களுக்குலான்ட்டு. அதுவும் இல்லாமல் நீ ஞாயிற்றுக்கிழமை வேறு, அதனால் இங்கே அவ்வளோதாங்க, பெருசாக எதுவும் இல்லை. மேலே துணி கடைக்கு வந்தோம், எல்லாமே க்ளோஸ்டு. நம்ம அப்படியே திரும்ப இந்த சைடே கீழே இறங்கிடலாம். ஸோ நீங்கள் இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடு எல்லாமே செம கூட்டம். ஆனால் இந்த சைடு தான் வந்து அந்த காய்கறி அதெல்லாமே விற்கிறனாலுங்க இந்த சைடு நல்லா கூட்டம். அந்த சைடு வந்து வெறும் ஸ்வீட்ஸு, பாதாம் தானே, அதெல்லாம் யாருங்க ரெகுலராக வாங்க போகிறோம், அதனால அந்த சைடு கூட்டம் இல்லை. வெஜிடபிள்ஸ் நீங்கள் அர்மேனியா வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரைங்க, அது செம்மையாக இருக்கும். நான் 2-3 டைமே சொல்லிட்டேன், பட் அதே தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் விற்றுட்ருக்காங்க. எல்லாமே 5000, 1 கிலோன்னு நினைக்கிறேன். 1 கிலோ இது வந்து 5000, 3000, 4000. மஞ்சத்தூள்லாம் பாருங்கள் 4000 திராம் வச்சுட்ருக்குறாங்க. காஃபிலாம் இங்கே ரொம்ப சீப். காஃபி ஆமாம் சீப்பு, காஃபி கொட்டை. மசாலா எத்தனை இருக்கு. ஆமாம், லெபனான் கொடி இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மீதி இதெல்லாம் டீ தூள் தானே ப்ரோ.
அந்த ஸ்பைசி இல்லை இதெல்லாம் அந்த டீ தானே, அந்த டீக்குள்ளே போடுவாங்க. நான் பார்த்தேன் அந்த இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் அந்த டீக்குள்ளே போட்டால் ஃப்ளேவர் மாதிரிங்க. இந்த ஹெர்பல்ஸு அதுதான். அப்புறம் முட்டைக்கோசு, வெங்காயம், முள்ளங்கி இருக்குது பாருங்க, ரேடிஷ். சாலடில் போட்டு சாப்பிட்றது. பாய் இவங்க எல்லாமே வந்து நம்மள இதுதான் பாய் பாய் தான். பாய் பாய்னா அதான் பிரதர் பிரதர். நம்ம ஹிந்தியில் தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது. வெங்காயம், கேரட்டு. ஏன்னா இங்கே இந்த ஊரில் சின்ன வெங்காயம்லாம் கிடைக்காது இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சின்ன வெங்காயம் வந்து உலகத்துலேயே நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும் போல். மீதி நான் எந்த கண்ட்ரிலையுமே நான் சின்ன வெங்காயம்லாம் பார்த்ததே இல்லை. ஆமாம், இந்த பழைய சோவியத் யூனியன் சைடு இல்லை ஈஸ்டர்ன் யூரோப் சைட்லாம் உருளைக்கிழங்குலாம் செம்ம சீப்புங்க. இந்த பெலருஸ், போலாண்டு, ரஷ்யா. ஆமாம் ஆமாம், சீஸ் அது எல்லா ஊர்லேயும் சீஸ்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு விலை கம்மியாக இருக்கும் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால். பட் ஆனால் நான் சீஸ் ஒரு நாள் கூட நான் வாங்கினதே இல்லை. வாங்கி என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இந்த சைடும் இன்றைக்கி நிறையா கடைலாம் ஓப்பன் பண்ணல போல். நம்ம இப்போ ஆக்சுவலாக மணி 11:30 ஆகுதுங்க. ஆனால் இனிமேல் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. இவர் சொல்கிறது பார்த்தா 1 மணி 2 மணிக்கு வந்தால் தான் பீக் டைம் போல். எக்கச்சக்கமாக ஸ்வீட் இருக்கு. பேர்ச்சம்பழம் பாருங்களேன், சோட்டு இருக்குது. பேர்ச்சம்பழம் 100 கிராம் வரும் போல். ஸோ நம்ம அப்படியே போகலாம். அவ்வளோதாங்க. இந்த கம் மார்க்கெட்டில் பெருசாக எதுவுமே இல்லை. இவ்வளோதான் மொத்தம் எதுவும். இந்த சைடே நம்ம அந்த சைடு ஒன்று பார்த்தது. அந்த சைடு அப்படியே போனோம்னா எக்ஸிட்டு மேலே வந்து துணி கடை. பட் துணி கடை இன்றைக்கி எதுவுமே ஓப்பனில் இல்லை நம்ம இப்போ இருக்க டைமில். இதெல்லாம் ஊறுகாய். இதெல்லாமே வந்து இந்த வினிகரில் போட்டு ஊற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். இஸ்ராஷ். ஸோ அங்கே நம்ம போகலாம். இஸ்ராஷ். ஆமாம், இங்கே ஆப்பிள் தான். இங்கே நிறையா ஆப்பிள் ஃபார்மிங்க்கு தானே வரானுங்க நம்ம ஊர்லேருந்து. நான் ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்வீட் வாங்கலான்ட்டு இருந்தேன். பட் நம்ம வந்து வெளியில் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம். இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனாலே கிடைக்குங்க. ஸோ இந்த இது வந்து இங்கே இந்த இதில் வாங்கிக்கோங்க. 1000 திராம் தானமாங்க. நான் நேற்று வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். துளியோண்டு ஒரு 100 கிராம் தான் வாங்கினேன். அதே வந்து 1080 திராம் நான் பே பண்ணேன். இங்கே இது இத்தாச்சோடு இது 1000 திராம் வந்து நல்லது தான். அதையும் ஒன்று வாங்கிட்டு போகலாம். ஃபுல்லாக தட்ஸ் வால்நட் ரைட்? திஸ் வால்நட்ஸ். ஓகேங்க. இது வந்து எல்லாமே இந்த வால்நட்டில் தான். அதனால் அது நல்லாயிருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி. ஓகே ஒன்ஸ். உங்களுக்கு ப்ரோ? And only walnuts or you have different other things? There's Armenian tradition, walnuts. Only Armenian tradition is walnuts. No? Yeah, okay. One? Yeah, one. அதே நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபிக்கும் ஒரு இதுவும். Okay. And what is this made of? This cherry nas. Cherry. This peach nas. This figo nas. Okay. Nas. ஓகே. அதாங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஊர் லட்டு மாதிரியே வச்சுருக்குறாங்க. How much is one thing? 1 kilo. One piece how much? No, 1 piece chiquito. Okay. Only kilo. No, ni kilo. 1 kilo. ஒரு உருண்டையே 1 கிலோ வந்துட மாட்டேங்க. அதான் இவங்க சொல்கிறாங்க. Okay, 1 ball 1 kg. How much? This one? Chiquito. Сколько? Не знаю. Я вешу. ஓகே. இது வந்து கிலோ கணக்கு தான் நம்மங்க. அது வந்து எவ்வளோன்னு கேட்டேன். அது வந்து வெயிட்டு போட்டு எவ்வளோ வருமோ அதை வச்சு தான் சொல்லுவாங்களாம்மா. ஓகே. Very good, super. And 1 kilo 6,000. 6,000. ஓகே. அது வந்து 1 கிலோ வந்து 6,000 இதாம்மாங்க. Natural. Apple, natural, peach, plum, melon, cherry. நம்ம என்ன வாங்குறது? Natural, very good. And this one is same? One is 3,000. 3,000. 3,000. ஓகே.
ஸோ இது எல்லாமே 3000 ஆமாங்க. 3000னா 7 யூரோவா? ஆஹா, நமக்கு செட் ஆகாதுப்பா. ஓகே. 3000, 1500. ஓகே. இந்த இதை குட்டி குண்டு இருக்கிறதெல்லாம் வந்து 1000, 1500ங்க. My tableau, my. ஓகே. இது வந்து பாட்டியோட கடை. இங்கே இருக்குது சிவப்பு கலர். அண்ட் how much is this? This one and this is walnuts. 1000. It's walnuts. Walnuts. Granat, Okay. kiwi, apricot, peach, plum, kaki, cherry, Okay, so one pomegranate. pomegranate. Oh, yeah, 1001. Yeah. One for me. Yeah, купить один. Yeah. Я оттуда дам. хорошо. ஸோ நம்ம 1000 சீரீஸ்க்கு நம்ம கடைசியாக வாங்குறது வந்து இதாங்க இந்த பொமக்ரானட்டு. அது பேர் என்னன்னு நான் கேட்குறேன், மறந்து போச்சு. அது ஏதோ ஒன்று வரும், அகாரா. Как это называется? Это шудюхна. Суджокна. Армениан мовили это வந்து суджокна. Это суджокна, это армянский язык, да? Армянский шудюк. Да, спасибо. Знаете, Да. Сегодня у меня есть на самолет. Ну, я тебя жду. Еще прийти от меня покупать. хорошо. காரில் போட்டுரு. Хорошо. இல்லை, இன்னொரு டைம் வந்தால் பாட்டிக்கிட்டே வந்து வாங்குறதாம்மா. ஓகே பாட்டி, கண்டிப்பாக வரேன். போட்டுரு ப்ரோ. அதாங்க நம்ம இந்த இதுலேயே ஒரு 2 இது வாங்கிட்டேன். காக்கி ஒன்று, அப்புறம் பொமக்ரானட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஓகே, ஸ்பசிபா. தான் சிதானியா. ஸ்பசிபா. ஸோ பாட்டிக்கு ஒரு தாட்டா சொல்லிட்டு கிளம்பலாங்க. 5000 திராமோட தான் வந்தேன். 3000 திராம் இங்கே காலி. இன்னும் 2000 திராம் தான் இருக்குது. நைட்டு வரைக்கும் அந்த 2000 திராம் தான் வச்சு ஓட்டணும். ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் முதல்ல. அவ்வளோதாங்க. கம் மார்க்கெட்டு பக்கத்துலேயே வந்து செயின்ட் கிரிகோரி கத்தீட்ரல் ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சிடலாங்க. அதாங்க அந்த இது மார்க்கெட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா எதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட்டு பார்த்தது இல்லை ஏதோ நட்ஸு எல்லாமே வந்து வெளியில் விற்கிறத விட இங்கே சீப்பாக தான் இருக்கும். காய்கறி வாங்குறதுனா கூட நீங்கள் இங்கேயே வரலாம் அர்மேனியாவில் இருந்தீங்கன்னா. அதேமாதிரி சொவினியர்ஸ் வாங்குறது. சொவினியர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு வந்து அந்த வெர்னிசாஜே மார்க்கெட்டு. பட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இல்லை ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா இந்த இடம் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதாங்க நம்ம பார்க்க வந்து அந்த செயின்ட் கிரெகோரி த இலுமினேட்டர் அவரோட சர்ச்சுங்க. போய் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஊரில் வந்து எல்லாம் கார்டு அக்செப்ட் பண்ணாதனால தான் வந்து நான் இந்த டைம் காசு கம்மியாக செலவு பண்ணியிருக்கேன். கார்டு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு போகிற பக்கத்தில் டேப் பண்ணிட்டு இன்னுமே சொவீனியர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வாங்கியிருந்திருப்பேன். கேஷ் இருக்கனால ஒவ்வொரு டைம் பர்ஸ் எடுக்கும் போதுமே வந்து இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குன்னு பார்த்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஊர் பெஸ்ட்டு. கார்டு அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நல்லது எனக்கு. சரி வாங்க, இந்த சர்ச்சு தான் நம்ம இப்போ போய் பார்க்கணும். கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சர்ச்சு பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ பழமையாக இருக்குது, எப்போ கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் கீழே கெஸ் பண்ணுங்கள். இந்த சர்ச்சு உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து இது எப்போ கட்டினாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த கரெக்டாக இது சர்ச்சு ப்ரேயர் நடக்கிற டைம் தாங்க வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே தாங்க அந்த ப்ரேயர் நடக்கிற டைம் தான் வந்திருக்கோம், கரெக்டான டைம். ஆக்சுவலாக சர்ச்சில் வந்து நல்லா கூட்டங்க. அந்த சேரில் எல்லாம் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இதே ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச்சுக்குள்ளே வர எல்லா லேடிஸுமே வந்து அந்த தலையை ஸ்கார்ஃப் வச்சு கவர் பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க, முக்கால்வாசி பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுதாங்க அங்கே இது பண்ணி அந்த சைடு அந்த உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் போட்டோம் அங்கே ப்ரே பண்ணுறீங்களாம் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. அங்கே என்னமோ இருக்குங்க,
அது தொட்டு கும்பிட்டு தான் போகிறாங்க எல்லோரும். ஏன்னா எல்லாம் வரிசை அதுக்கு தான் நிற்கிறாங்க. இன்றைக்கி சண்டேனால சர்ச்சு செம்ம ஃபுல்லுங்க. எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க சண்டே ப்ரேயருக்காக. அங்கே என்ன இருக்குது ஒரு எட்டு, ஆமாங்க அது அங்கே வந்து தண்ணி தான் இருக்குது. எல்லாமே அந்த தண்ணி தொட்டுக்கு தாங்க போகிறாங்க. இந்த பையன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அங்கே தண்ணி தாங்க அது. எல்லாமே இந்த தண்ணி தொட்டு இதோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே நாங்கள் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம பாட்டுக்கு வெளில கிளம்பலாம். அவ்வளோதாங்க, அது க்ளோஸ் பண்ணுறாங்க. வெளில வந்தாச்சுங்க. இதுதான் ஒரு அர்மேனியனோட கிறிஸ்டின் சர்ச். எல்லாம் எப்படி ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். 1997 அந்த அடிக்கல் நட்டிட்டு 2001 செப்டம்பர் மாதம் தாங்க இதை கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது இது அர்மேனியா வந்து 1700வது வருஷம் கிறிஸ்டியானிட்டியை இவங்களோட அந்த அஃபிஷியல் ரிலீஜனை அடாப்ட் பண்ணதுக்காக இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த சர்ச்சோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அங்கே நம்ம அப்படியே அடுத்தது இங்கே இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷனை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே முடிக்கலாங்க. ஸோ தாங்க நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனு வந்தாச்சு. இந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இன்னும் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சோவியத் யூனியனோட அந்த ஸ்டார் இருக்குங்க. நம்ம போகலாம். நீங்கள் இங்கேருந்து ஜார்ஜியா போகணுன்னாலும் அந்த பஸ் ஏறதுக்குலாம் இங்கே தான் வரணும். அந்த மினி வேன்லாம் இருக்கும். நான் இங்கே தான் வந்து அந்த பஸ் ஏறி போனேன். நீங்கள் ஜார்ஜியாவிலேருந்து இங்கே வந்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷனில் இங்கே தான் இறக்கி விடுவாங்க. ஆனால் நீங்கள் இங்கேருந்து இந்த அர்மேனியா விட்டு வேறு கண்ட்ரி பக்கத்தில் போகணுன்னா ஜார்ஜியா மட்டும்தாங்க உங்களால் போக முடியும். அதுக்கு நீங்கள் பஸ் ஏறக்கும் சரி இல்லை ட்ரெயின் ஏறக்கும் சரி நீங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்து ஆகணும். பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து அங்கே வாங்கணும். அந்த மார்ச் ஒருத்தருக்கா அந்த மினி வேன் மாதிரி தாங்க இருக்கும். இப்போ ட்ரெயினுனா உள்ளே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் பீக் டைம்லலாம் ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியே நீங்கள் டிக்கெட் வாங்கணும். நான் வரும்போது வந்து டெய்லி நைட்டு ட்ரெயின் இருந்ததுங்க. இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கணக்கில் தான் இருக்குது. அதனால் யாராச்சும் அர்மேனியாவிலேருந்து ஜார்ஜியா போகிற மாதிரி பிளான் இருந்தீங்கன்னா முன்னாடியே பிளான் போட்டுக்கணும். அதெல்லாம் மீதி இங்கேருந்து வேறு எங்கெங்கெல்லாம் ட்ரெயின் போகுதுன்னு ஒரு எட்டு உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து குமீரின்னு இன்னொரு ஊருக்கு மட்டும்தான் போகும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பெருசாக ட்ரெயின் கனெக்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. சோவியத் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இதுதாங்க அந்த ட்ரெயின் ஸ்டேஷனு. பக்காவாக இருக்கும் உள்ள. எங்கள் ட்ரெயின் ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் நிற்குது. நம்ம போய் சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த வெயிட்டிங் ஏரியா ஏதோ ஒன்று இருக்குமே. நீங்கள் மெட்ரோ ஏறனா அந்த சைடு போய் நீங்கள் மெட்ரோ கூட ஏறிக்கலாம். இங்கேருந்து சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு மெட்ரோ இருக்குது. நான் போன டைம் நான் வரும்போதே மெட்ரோலாம் இல்லை.
வெயிட்டிங் ஏரியா காமிக்கிறேன். ஸோ இதாங்க அந்த வெயிட்டிங் ஏரியா. எவ்வளோ கிராண்டாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனு. டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்கள் இங்கே தான் வாங்கணும், அந்த காசான இருக்குது. நம்ம இது கசகஸ்தான்லலாம் பார்த்துருப்போம், ஒரே மாதிரி இருக்குங்க. செம்ம கிராண்டாக ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ட்ரெயின் இங்கேருந்து ட்ரெயின் போகிற ஒரே ஊர் வந்து திப்லிசி, ஜார்ஜியா மட்டும்தாங்க. இதுதான் டேட்டு 8, 10, 12, 14 இந்த மாதிரி தான். ஆடு ஈவன் நம்பர்ஸில் தாங்க. நைட்டு 9:30 மணிக்கு. இது ப்ளட்ச்காட் வந்து அந்த சீப்பான இது கூப்பே. அதுக்கப்புறம் சிபிங்க. இந்த கூப்பே வந்து நாம் போனோமே இந்த கசகஸ்தானில் ஒரு லாங் ட்ரெயின், அந்த மாதிரி அந்த 4 பேர் இருக்கிறது. ப்ளட்ச்காட்னா நம்ம ஊர் அந்த ஓப்பன் இது மாதிரி. வெறும் திப்லிசிக்கு மட்டும்தான். நான் போன டைமு இங்கே தான் ட்ரெயின் நம்மளை இறக்கி விட்ருவாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வந்திருக்கும். இன்றைக்கி 7ஆம் தேதியா? இன்றைக்கி 6ஆம் தேதி. இன்றைக்கி 7. அப்போனா நேற்று நைட்டு அங்கே ஜார்ஜியாவிலேருந்து ட்ரெயின் வந்திருக்குங்க. இந்த ட்ரெயின் தான் இங்கே நின்றுட்டு நாளைக்கு நைட்டு தான் கிளம்பும். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் வந்து ஜார்ஜியாவிலேருந்து தாங்க வந்திருக்கும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பிளானே வந்து இது தான். இங்கே இருந்துட்டு இந்த ட்ரெயின் ஏறி நம்ம ஜார்ஜியா போகிறது தான். என் ஃப்ரெண்டுனால அந்த பிளான் கேன்சல் ஆச்சு. அப்படி அவன் ஃப்ரெண்டு வரன்னு இல்லாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் முன்னாடி இங்கே தான் இந்த ட்ரெயினில் தான் ஏறி நைட் ட்ரெயின் ஏறி ஜார்ஜியா போயிருந்துருப்போம். பார்க்கலாம். ஸோ என்ன இந்த ஸ்டேஷன் இது மாதிரி வேறு ஏதாவது கிராண்டான ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இந்த மாதிரி கிராண்டாக கட்டினாங்கன்னா எப்படி இருக்கும்? 2வது நாள் அழுக்காயிரும். ஆமாம், இங்கேயும் நிறைய பேர் இருக்கானுங்க. எங்கள் வெளியில் நாங்கள் பார்த்துட்டு வரோம், நம்ம ஊர் மாதிரியே பான் ட்ராக் போட்டு துப்புறானுங்க. இந்த ஊருக்காரனே வித்தியாசமாக பார்ப்பான் போல், என்னடா போட்டு துப்புறீங்கன்னு. எங்கே போனாலும் பான் ட்ராக் விட்டுட்டு வர மாட்டேங்கிறானுங்க. இப்போ தான் கரெக்டாக அங்கே வெளில தான் பார்த்தோம், 3 பேர் இருந்தானுங்க, தூங்குன்னு துப்புறானுங்க. எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாலே எங்கே துப்புணும் போல் இருக்கு அவனுங்களுக்கு. இந்த மாதிரி தூணு ஏதோ ஒரு வீதியில் தெரு விளக்கெல்லாம் பார்த்தாலே துப்பாமல் போனானுங்கன்னா அவனுங்களுக்கு இது போல் பேட் லக்குங்கிற மாதிரி இது கரெக்டாக அந்த மூலையில் தான் அங்கே தூப்பிட்டு போனானுங்க. இப்போ தான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனும் பார்த்தாச்சு. இதான் நம்ம கடைசி ஸ்டாப் நமக்கு. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து கடைசி நாள் நாங்கள் அடுத்த வீடியோ வந்து லாஸ்ட் டே நேரவான் வீடியோ தான் வரும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தமிழ் ஆளுங்க அவங்க ரூமுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அவர் டாக்ஸிக்காரரு ஜார்ஜியா போகிறான்னு கேட்குறாரு. ஸோ இப்போ எங்கே விட்டேன் அதாங்க அடுத்த வீடியோ வந்து லாஸ்ட் டே நர்மீனியா வீடியோ தாங்க வரும். அது நம்ம இப்போ அடுத்தது நான் அங்கே தான் போய் எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த கம் மார்க்கெட்டு, அந்த செயின்ட் கிரெகோரிஸ், இலுமினேட்டட் சர்ச்சு, ட்ரெயின் ஸ்டேஷன், இந்த 3ல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் ப்ளஸ் அந்த கம் மார்க்கெட்டு போன 3மே நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த இதில் பார்க்கலாம். மணி கரெக்டாக 1 மணி ஆகுது. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ முடிச்சிடலாம் வாங்க.